சாப்பாடு கை வச்சுக்கிறாரு பாருங்க, இப்போ வாயில் போட போகிறாரு. அது ஜூம் பண்ணுறோம். டக்குன்னு பாருங்கள் உங்களுக்காக அருமையான காட்சி. கூட ஆற்றிட்டாரு, வாயில் போட்டுட்டாரு. டேஸ்ட்டு சும்மா பங்கமாக இருக்குது போல், சொல்ல மெய் மறந்துட்டாரு. இப்போ எல்லோரும் அஃபிஷியேட் பண்ணி விசில் அடித்து எல்லோரையும் கூப்பிட்றாங்க. இப்போ எல்லோரும் கேதர் ஆகி இனாகிரேஷன் மாரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுட்டு திரும்பி கேமெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு அதை தொடர்ந்து நானும் விஜய் தேவாவும் உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம். அது வரைக்கும் கான்டாக்ட் பண்ணுறீங்களா? போய் வா போறார் பாரு எங்களோட ஆஸ்தான விக்கெட் கீப்பர் கடாமுருகன். இவன் தாங்க அரவிந்த், ஷார்க்ஸ் டீமோட ஆஸ்தான கீப்பர். ஃபுல் டைமா நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல வெயிட்டரா வேலை செய்யறான். வெல்கம் டு சிக்கிஸ். நல்ல ஃபீல்டர், செம பிளேயர். ஒரு 2-3 வீடியோவில் என் வாய்ஸ் கேட்காத ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குன்னு தெரியும். இப்போதைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம ஸ்கூலில் நடக்கிற ஜோனல் மீட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது ஒரு 700 பேர்கிட்ட வந்திருக்கிறதுனால சாப்பாடுலாம் எங்கள் சொந்த காசுலேயே நாங்களே செஞ்சு போடுறதுனால ஒரு 3 டப்பரம் 25 கிலோன்னு சொல்லிட்டு ஒரு 75 கிலோவுக்கு சாப்பாடு செஞ்சு 700 பேருக்கு போகிறதா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு 700 பேர்கிட்ட வந்திருக்கிறதுனால சாப்பாடுலாம் எங்கள் சொந்த காசுலேயே நாங்களே செஞ்சு போடுறதுனால என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கேற்ற மாரி இப்போ ஒரு 500 பீப்பர்ஸ் வந்துட்டாங்க போல். வந்து இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்காக வந்து நம்மளை அஃபிஷியேட் பண்ண கூப்பிட்ருக்காங்க. நான் விஜய் தேவாவும் விஜய் கணேஷும் வந்திருக்கோம். இதை தொடர்ந்து இன்னும் நடக்க போகிற மேட்ச்லாம் நிறையா இருக்குது. அங்கே பாருங்கள், இவங்களாம் வந்து பிளேயர்ஸ் பக்கத்து ஊர்லேருந்து இந்த ஜோனோட பிளேயர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் மூஞ்சில் ஆடுறாங்க கணேஷ். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது விளையாட வந்தால் எல்லாம் விளையாட்டாக தான் இருப்பானுங்க போல். விளையாட்டு பிள்ளைங்க கேம் விளையாடணும், இதையே விளையாடுறாங்க. நம்ம எதுக்கு தான் வந்திருக்குன்னே தெரியாத 2-3 ஜீவன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அது கோல் அடிக்கிறன்ற பேரில் ஒரு பாலி தூக்கி போஸ்ட்டில் அடிப்பான் பாருங்க. அவன் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் தெரியும் பாருங்க, நல்லா நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்க. கோல் அடிக்கிறன்ற பேரில் தப்பாருங்க பல்பு வாங்கமான்னு போயிட்டான் பாருங்க. ஒரு 500 பேர் முன்னாடி பல்பு வாங்குறது எப்படின்னு அவன்கிட்ட கற்றுக்கணும். எங்களை கூட்டின்னு வந்ததுக்கு அது இருக்கு பாரு, அந்த ஆட்டோ தான் எங்களை கூட்டின்னு வந்தது. இருங்க ஜூம் பண்ணுறேன். ஆட்டோவில் வந்து அந்த ஷேர் ஆட்டோ அவனை முந்திரான், அவனை ஓட்ட முடி டிரைவர் முந்திரா அவனா. வந்தோம். என்ன ஒன்று 10 ரூபாய்க்கு பதிலாக 5 ரூபா கேட்டான். ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இதுக்கே 5 ரூபாய் ஜிபே இல்லைன்னு இது பண்ணிடும். பக்கத்தில் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க. அதுவும் அந்த பொண்ணு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அது நம்மளோட சின்ன பொண்ணு. நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நண்பா இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். அப்புறம் என் பூலையில் அப்புறம் இதையும் கட் பண்ணிக்குவேன். அஞ்சாயிரம் பாரு. என்ன பண்ணுவாங்க அட்ரா அட்ரா யாருக்குடா அடிக்க சும்மா அட்ரா முன்னாடி பின்னாடி எது முட்டாளா இப்ப பாரு. இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு சற்று நேரத்தில் தொடங்க உள்ளதால் அனைவரும் வருக வருக என வரவேற்பது உங்கள் தங்க புள்ளைஸ். யாரா நீ? இவ்வளவு டேலண்டடா இரு. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. வீடியோ எடுக்கிறான்டா. சார் ஆயிட்டான்டா. வீடியோ தாண்டா எடுக்கிறான். நான் குமார் அவசரப்பட்டிய
2 3 4 5 6 இப்போலாம் 1800 கொடுத்து புது ஷூ வாங்கிக்கலாம். 8 எல்லாம் ஷூ வச்சுக்கிறானுங்க, எனக்கு மட்டும் ஷூ இல்லை. கணேஷ், எனக்கு ஷூ இல்லாத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒன்று அமுத்துது. இவன் தான் எனக்கு ஷூ தரேன்னு கொண்டு வந்து ஏமாத்திட்டான். நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னைக்கு இனாகிரேஷன் ஆகுது, ஆகுது. அவன் வந்துட்டாரு சொல்லி சீரியஸ்லாம் வந்துட்டு யாரு கூட்டு வச்சுட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, சரியான வெயில். வெயிலில் உட்கார வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்களை வெயிலில் உக்கார விட்டு அவங்களுக்கு பொண்ணாட அவனுக்கு கிடக்குறேன் எனக்கு பண்ணாடு. என்னதான் நடந்தாலும் எங்கள் அக்கா வந்து கரெக்டாக டைமிங்கு பெல் அடிக்காமல் இருக்காது. எங்கள் அக்கா பாண்டியம்மா கருகருன்னு ஒருத்தன் வராமல் இருக்கான். அவர் பேர் கருப்பாயி. கழுத்துது சிவப்பாயி, கருப்பாயி. அவன் சூத்துல இந்த பொன்னாடைக்கு பொன்னாடை அனுபவிக்கப்படுகிறது. நம்ம கணேஷ் தான் பொன்னாடை. ஃபோட்டோ எடுக்கல. பெஸ்ட்டு பொய் சொல்கிற அவார்ட். இதுதான் எங்கள் ஸ்கூல் ஜோனல் மீட் வந்து இருக்கு. இங்கே ஹேண்ட்பால், த்ரோபால், பால் பேட்மிண்டன், கொக்கோ, கீழே கபடி 4 கேம் நடக்குது. இதுதான் டார்கெட் பால் கிரவுண்டு. அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா தலவாழ ஸ்கூலில் ஜோனல் மீட் நடந்திருக்கு. அதுக்காக மதியானம் சாப்பாடு போட்டு இருக்கோம். ஆளுங்கள்லாம் வச்சுருக்கோம். அவங்க தான் வந்து பிடி மாஸ்டர். அடிக்கிற வீட்டில் எப்படி தெருங்காலில் நின்றுக்கிறாங்க பாருங்கள். ஏன் நம்ம இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் ஏன் ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் தரல? இந்த ஒரு காரணம் தான். என்ன தான் நம்ம ஒத்துமையாக இருந்தாலும் பாப்பாலாம் எடுத்தாங்க ஒத்து போடுவோம். பாப்பாலாம் ஃபேமஸ் ஆகட்டும். நம்மளே ஃபேமஸ் ஆக மாட்டோம். பாருங்க, ஆண்கள் கொஞ்சம் பேர் தான், பெண்கள் இவ்வளோ பேர். என்னோட லைன் இன்னும் போதுடாடி. இவங்க தாங்க ஆன்ட்டி. டீ போட்டு, ஆனால் டீ போட்டு கேட்டால் மட்டும் டீ தர மாட்டாங்க. பாருங்க, போய் திருடுறான் பாருங்க கணேஷ். திருடலான்னு பார்க்குறான், திருட முடியல அவனால். ஸ்கெட்சு போட்டுங்கிறான், ஸ்கெட்சு போடுறான். நம்ம கணேஷ் பிடிச்ச தரமாக போய் வெட்டிங் கான்செப்ட் ஒரே ஆளை போடுறான். 2 பேர் எப்பவும் ஒரே ஆள். ஆனால் நம்ம அதிகமாக சாப்பிட்டான். ஓகே சார், இந்த வராய் வந்தால் யுவராஜ், எங்கள் டீம் பெண்கள் அணியோட கோச்சு. இவன் இல்லாதப்போ பெண்கள் அணியாக வராது. எங்களை பற்றி தான் பேசினுக்கிறான். பாருங்க, இது வந்து ஒரு ஓசினி, காலோடஞ்ச கனி, செடு முஞ்சி சுவாத்தி. அதுனா ஜென்மனே தெரில, பின்னாடி ஒன்று மறைஞ்சுன்னு வருது. இதை வராங்க பாருங்க. டான் 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 எங்கே சாப்பாடு போடுறாங்க. இதுதான் டீ. அதே பெரிய அழகி நாங்கள் வீடியோ பிடிச்சி அமிச்சு உலகம்லாம் இப்போ ஃபேமஸ் ஆகிடும். உள்ள பிரியாணியா? மணி யாரும் கேட்கல, ஓடி போய் சாயங்காலம் கோச்சா அப்பாயின்மெண்ட் ஆகிட்டான். சாயங்காலம் நேரத்தில் கோச்சிங் பண்ணுறான். நீங்கள் கோச்சா பண்ண நெட்டு இருந்தா அவன் ஒரு பால் தப்பிப்பானடா. அதை போய் சொல்லுங்க.
நெட்டு நீ ஒரு ரூபாய் தவிக்க மாட்டேன். சரி சார் உனக்கு குரு. கணேஷ் வந்து டைமண்ட் ப்ராக்டிஸ் எடுத்துனுக்குறான். கணேஷே ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சந்திராயன் 4 விட போறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. தட்ரா சேட்டா. டேய் சைத்தானே, இப்ப சந்திராயன் 6 7 பார்க்கலாம். ஓ மை காட், நம்ம கணேசோட கையில அடி இருக்கு. இப்போ ஆதித்யா அழிட்டு போகுது. ஒரு ஷாட் அடிச்சாங்க. பாருங்க பாருங்க பாருங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. பாருங்க. டேய் தம்பி, பொம்பளை சோக்க வேணாம். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு சிங்கம் களை இறங்கிருச்சு. கணேஷ் அத்திரா கோல. இப்போ ஆதித்யா 3 விட்டுருக்காங்க. கணேஷ அடுத்தது பந்த குத்துருப்போ. பாலு நம்ம கிட்ட ஓடிக்க போடலாம். குரு ஓட இருக்கேன். கிளாப் எதுக்கு இந்த பொண்ணால நம்ம டீமை மென்மேலும் வளர வைத்த நம்ம மேனேஜர் வாழ்த்தி இந்த பொன்னாடிய அன்புடன் நான் போயிட்டுக்கிறேன். நானே கைதட்டா கட்டிப்பு நீங்க என்ன வச்சு ஏதோ பண்றீங்க. போட்டாரா நான் எங்க பண்ணா இந்த மாசம் 25 கல்யாணம் வந்துருங்க. அடுத்தது நம்மளுக்கு அண்ணன் ஜட்டியோட எப்படி சர்க்கஸ் பண்றதுன்னு சொல்லி காட்டுவார். அடுத்த ஆளுக்கு போடு போ. அடுத்த நம்ம கீமோட பேக்கப் பிளேயர் என்ற பெயரில் நம்ம சரண் ராஜ் ஒரு இது பண்ணுவோம். கேட்கலாம் இருக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சரண்? சொன்னி நினைக்கிறேன். இதான் எடுத்துடுறா. போட்டுப்போ யுவராஜுக்கு போடுவோம் போ. போறான் யுவராஜ் போறான். யுவராஜுக்கு அன்போடு அந்த பண பாடிய வரவே போட்ட வயிறு எங்கடா போச்சியா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க யுவராஜ்? அவன் பாட மயிறு வாடு அக்காடா இந்த சால்வு வேணும், வேற சால்வு தான் வேணும். இந்த சால்வு நான் வீட்டுக்கு எங்க ஆமா ஓடிடுங்க. மகேஷுக்கு போறா பிரியாணி. மகேஷுக்கு போறா. கேமராமேன் பாராட்டி அவருக்கு சரி பாரு போட்டோண்ணா. இவனுங்க ஒரு ஆள் இவனுங்க அடிக்கிறது ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்களாம்.
ரைட்ல வந்து வேற மாதிரி பண்ணலாம். ஆக்ஷன் போட்டோகிராஃபி. ஃபோனில் எடுக்கிறேன்டா வாடா. வீடியோ எடுத்துரு. பணம் குத்து கேமராமேனை கொண்டு வந்தா ஃபோனில் எடுக்கிறானுங்களாம். அண்ணன்றவங்களே அண்ணனோட ஹைட் ஆகுறாங்க. ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல என்னோட பிள்ளை மாதிரி என்னோட மூத்த சாத்திய பரவா சாத்திய பரவா வேம்பிலியே அடிக்கிற அளவு உங்கள்கிட்ட ஆட்டம் இருக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. மெட்ராஸில் இருக்கிற பாக்ஸிங் பரம்பரையிலேயே ரோஸுக்கிட்ட இருக்கிற கால் பாடம் மாதிரி அவங்ககிட்டயும் கிடையாது. ஸ்டைலாக டான்ஸ் ஆடுற போலே இருக்கும், அதனால தான் அவன் பேர் டான்சிங் ரோஸு. ஆப்னண்ட் ஜனங்களுக்கு அவன் தான் கேட்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரம் பாவன். பயப்படுறான்பா கணேஷ். நீ கலை இவன் யார் சேட்டனை கலாய்க்கிறேன்ட்டு நீ பல்ப் வாங்கிட்டியாடா. சார் ஐயோ ஒரு பந்து பிடிக்குது. பண்ணுங்க, செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க, இந்த ஷேரே பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன் போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களாம்?